யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனம். நாம் எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் இது. மோசே மலைக்கு மேல் போயிருக்கிறார். அவர் வருவதற்கு தாமதமான போது ஜனங்கள் இங்கே தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த காரியத்தில் அவர் சொல்லும் பொழுது மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்லுகிறார். இப்பொழுது அதிலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இதற்கும் நாம் இன்னைக்கு எல்லோரும் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கும் சில காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அப்படின்னு. இஸ்ரவேல் புத்திரர்ல 12 கோத்திரம் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த 12 கோத்திரத்துல மோசே மலைக்கு மேலே போன போது கீழே யோசுவா மலை அடிவாரத்துல காத்திருக்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் 2 பகுதிகளாக பிரிகிறார்கள். மோசே வர தாமதித்த போது என்று வசனம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது ஒலிவ மலையிலிருந்து ஏறி பரமேறி போயிருக்கிறார். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார்கள் என்று சிலர் எண்ணுகிறபடி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் 2000 வருஷமா இயேசுக்கு காத்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இவர்களுக்குள்ளே 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு ஜனம் வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். 2வது ஜனம் 26வது வசனம், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இங்கே 2 விதமான ஜனங்கள் மோசே வர தாமதித்த போது 2 விதமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ஒன்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள், இன்னொன்று புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இன்னைக்கு சபை அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடியதான கடைசி கால ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த கூட்டம் 2 வகையாக இருக்கிறது. இந்த 2 வகையான கூட்டத்தை திரும்பி இயேசு வரும்பொழுது எந்த கூட்டத்தை பார்க்க போகிறார் என்றுதான் அர்த்தம். ஒரு கூட்டம் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற கூட்டம். இவர்கள் புறஜாதியார் அல்ல, தேவனை அறியாதவர்கள் அல்ல. இவர்களும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான், எகிப்திலிருந்து, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இவர்களும் செங்கடலை கடந்தவர்கள் தான். இவர்களும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். இவர்களும் மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் கடந்து வருகிறவர்கள் தான். அதாவது இவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். நான் சொல்வது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படி கடந்து வருகிற இவர்களிலே கொஞ்ச நாள் மோசே இறங்கி வருவதற்கு தாமதமாகிறது. அப்பொழுது இந்த கூட்டம் 2ஆக பிரிக்கிறது. இப்பொழுதும் ஆதியிலே இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இருந்ததுக்கும், நம்முடைய முற்பிதாக்கள் இருந்ததுக்கும், நமக்கு முன்னாடி இருந்ததான சபை இருந்ததுக்கும், இப்பொழுது இருக்கிற சபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுது சபைகள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அந்த 6வது வசனம் சொல்லுது, மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகள் இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். இவர்களும் பலி செலுத்துகிறவர்கள், இவர்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்கள், இவர்களும் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறவர்கள். அதாவது முறைமையிலே எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு சபைக்கு வருகிறவர்கள், காலையிலே எழுந்திருக்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், ஸ்தோத்திர பலி துதிகளை ஏறெடுக்கிறவர்கள், தசபாகம் காணிக்கை கொடுக்கிறவர்கள், இவர்களுக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்பதற்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, இது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை குறித்து 1 கொரிந்தியர் 10 சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல சபை அப்படி இருக்கிறது. சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இந்த சபையில நான் மெம்பர், இந்த சபையில நான் தசமா காணிக்க கொடுக்குறேன், இங்க நான் சந்தா கட்டிடுறேன், அதனால கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவேன். அப்படி இல்லை. இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், செங்கடலிலே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், மன்னாவை புசிக்கிறவர்கள். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை வாங்குகிறவர்கள்,
ஆனா 1 கொரிந்தியர் 10 மன்னாவை குறித்து சொல்லும் பொழுது கம்யூனியன் என்று வசனம் சொல்லுகிறது. கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். இப்படி இருக்கிற இவர்கள் தான் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாட எழுந்திருக்கவும் செய்தவர்கள். ஒரு கூட்டம் இன்னைக்கு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிற கூட்டம். சபைக்குள்ள நடக்குது இவ்வளவும், சபைக்குள்ள அக்கிரமம். ஆண்டவர் பார்க்கிறாரு, பாளையத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலை நடக்குது. யோசா மாதிரி ஆட்கள் நினைச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்களா, ஜெயத்துணி கேட்குது. அதாவது ஏதோ சக்சஸ் ஆயிடுச்சு. அப்ப மோசே சொல்றாரு, ஜெயத்துணியும் இல்லை, அபச்சயத்துணியும் இல்லை, அது பாடலின் சத்தம். நல்ல எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 17வது வசனம் 18வது வசனம் 32ஆம் அதிகாரம். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்துணியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் சொல்றான், யுத்த சத்தம் கேட்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரிய விஷயம் நடக்குது. யாரு? யோசுவா. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், ஏன்னா மலைக்கு கீழே இருக்கிறவன், மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறவன். இன்னைக்கு ஒரு கூட்டம் தான் நினைச்சிட்டு இருக்குது எது செஞ்சாலும் சரி. ஆனா தேவன் சொல்றாரு, மலைக்கு மேல இருந்து இறங்கி வரவர் சொல்றாரு, அது ஜெயத்துணியும் இல்ல, அபஜயத்துணியும் இல்ல, அது பாடலின் சத்தம். அவன் உட்கார்ந்து என்னமோ பாடிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அந்த பாட்டல் என்ன பாடல்? இன்னைக்கு ஆவியோடும் உண்மையோடும் பாடப்பட வேண்டிய இடத்தில் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் பாடப்படுகிறது. ஆராதிக்கப்பட வேண்டிய இடத்தில் கூக்குரல் இடப்படுகிறது. சபை என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய ஏணி வைக்கப்பட்டிருக்கிற இடம். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. அங்கே ஒரு ஏணி இருக்கும். அது எங்க வரைக்கும் இருக்கும்? வானத்துக்கு வரைக்கும் இருக்கும். அங்கே ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் எங்க இருந்து போகும்? சபையிலிருந்து ஏறினா நேரா வானத்துக்கு போயிடலாம்ங்கிறது தான் கர்த்தருடைய தரிசனம். அதான் கர்த்தருடைய திட்டம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இன்னொரு கூட்டத்தை பத்தி கேட்கிறாரு 26வது வசனத்துல, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? 11 கோத்திரம் இப்படி ஆகி போச்சுப்பா. யாராவது இருக்கிறீங்களா? இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிறவர் யார்? ஒரு கூட்டம் உலகத்துக்கு பின்னாடி ஓடுது, ஒரு கூட்டம் அரசியலுக்கு பின்னாடி ஓடுது, ஒரு கூட்டம் பதவிக்கு பின்னாடி ஓடுது, ஒரு கூட்டம் பணத்துக்கு பின்னாடி ஓடுது, ஒரு கூட்டம் ஆட்களுக்கு பின்னாடி ஓடுது. இப்படி எல்லாம் போகிற பட்சத்தில் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஊழியர்கள் எங்கே? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய விசுவாசிகள் எங்கே? நீங்க எல்லாரும் செய்யறதுனால தப்பு சரியாயிடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாருமே செய்யறாங்க, அதனால தப்பு கரெக்ட்னு அர்த்தம் இல்ல. சோதோம்ல அத்தனை பேரும் தப்பு செஞ்சிருந்தான், ஒரே ஒருத்த மட்டும் வேற விதமா இருந்தான். அவனைத்தான் பைபிள் நீதிமான்னு சொல்லுச்சு. சோதோம்ல எல்லாரும் பண்றதுனால லோத்துவை பார்த்தா எல்லாருக்கும் ஏளனம். லோத்து வீட்டை சூழ்ந்துகிட்டு அவளை எல்லாரும் செஞ்சாங்களாமா. அப்ப அந்த ஜனங்களோட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சோதோமே ஒரு பக்கம் நிக்குது, லோத்து மட்டும் வேற பக்கம் நிக்கிறாரு. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் பண்ண தெரியாதவன் அவன் நீதிமான்னு பைபிள் சொல்லட்டும். ஆனால் அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஊழியம் பண்ணணும். அன்னைக்கு ஏத்த மாதிரி தான் மினிஸ்ட்ரி பண்ணணும். அன்னைக்கு ஏத்த மாதிரி தான் சபையில இருக்கணும். எல்லாரும் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணணும். ஏன்? அப்பதான் நம்மளை தனியா சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா நம்மளை எல்லாரும் ஒதுக்குவாங்க அப்படின்னு லோத்து நினைச்சிருந்தா, நியாய தீர்ப்பு வருகிற நாளில அவன் சோதோம் மக்களோடு கூட சேர்ந்து அழிந்திருக்க வேண்டும். அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இவங்க பண்றதெல்லாம் தப்பு. ஆனா உலகம் இன்னைக்கு அதை சரின்னு சொல்லுது. அன்னைக்கு பார்க்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? இவங்க கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டே முடியல, ஆனா நான் ஒண்ணு செய்வேன், இவங்களோட சேர மாட்டேன். நான் தனியா சோதோமின் வாசலில் போய் உட்கார்ந்து கொள்வேன். நான் தனியா அங்க போயிடுவேன். அதுதான் ஒரு நாள் லோத்துவை காப்பாற்றினது. அன்னைக்கு உலகமே தப்பா இருந்துச்சு, சீர்கேடும் கொடுமையாய் இருந்தது. ஒரே ஒரு நீதிமான் இருந்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, முழு உலகம் அழிக்கப்பட்டது. அந்த ஒரு நீதிமான், ஒரே ஒரு மனுஷன் அவன் குடும்பத்தோடு கூட காப்பாற்றப்பட்டான். அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் அப்படிப்பட்டவர்களை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால தப்பு சரியாய் மாறிவிடாது. எல்லாரும் ஒரு விஷயத்தை, பைபிளுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை கரெக்ட்னு சொல்லிட்டா அது சரியாயிடாது. 10 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்து உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லுவான். 10 பேரும் ராஜாக்காக சொல்லுவான், ஒருத்தன் தேவனுக்காக சொல்லுவான்.
அதைத்தான் வேதம் கேட்குது. ராஜாவுக்காக வாழ்றவன் யார்? தேவன் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? மக்களுக்காக ஊழியம் பண்றவன் யார்? தேவனுக்கு என்று ஊழியம் பண்ணுகிறவன் யார்? இன்னைக்கு உலகத்துக்காக வாழ்கிற விசுவாசி யார்? தேவனுக்கு என்று வாழ்கிற விசுவாசி யார்? இன்னைக்கு அதுதான் கேட்கிறாங்க. இன்னைக்கு இவங்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி. இந்த உலகத்துக்காக வாழ்றவன் ரொம்ப சிம்பிள். அவன் இந்த ஆசீர்வாதத்துக்காக, உலகத்துல கிடைக்கிற மேன்மைக்காக, இங்க கிடைக்கிற கொஞ்சம் சுகத்துக்காக, இங்க கிடைக்கக்கூடிய ஒரு பதவிக்காக அவன் ஓடிடுவான். ஆனா எல்லாரோடையும் பந்தாவா உட்கார்ந்துருப்பான். ஸ்டேஜ்ல இவங்க தான் முழுசா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கூட்டம் தான் பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனா இந்த ஒருத்தர் இருக்கான்ல, அவன் எங்க இருப்பான் தெரியுமா? மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த ஒருத்தன் எங்க இருக்கான்ல, அவன் எங்க இருப்பான் தெரியுமா? அவன் போய் நேரா சோதோமுடைய வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த ஒருத்தர் இருக்கான்ல, அவன் எங்க இருப்பான் தெரியுமா? அவன் பத்மு தீவுல போய் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் இன்னொருத்தர் இருக்கிறான்ல, அவன் எங்க இருப்பான் தெரியுமா? எரேமியா எருசலேமின் காவல் வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்து இருப்பான். அந்த ஒரு நீதிமான் இருக்கான்ல, அவன் எங்க இருப்பான் தெரியுமா? சிங்க கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருப்பான். அந்த ஒரு நீதிமான் எங்க இருப்பான்? யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருப்பான். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ஒரே ஒருத்தன் தான் உயர்த்தப்படுவார். அத்தனை பேரும் அவனுக்கு முன்பாக தாழ்த்தப்படுவார்கள். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீ யாருக்காக உன்னை வளைஞ்சு கொடுக்காத, யாருக்காக வசனத்தை விட்டு விலகி போகாத. எல்லாம் சொல்லுவான், ஓ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது வசனத்தில் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், அவர் முகதாட்சண்யம் பார்க்காதவர், உள்ளதை உள்ளதென்று பேசுகிறவர், சத்தியத்தை சத்தியம் என்று பேசுகிறவர். அதுக்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும். நீ பேச வேண்டியது சத்தியம், பேசிட்டு போயிட்டே இருக்கு. யாருக்கும் தெரியாத கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவாகவே இருந்துட்டு போறோம். ஒரு நாள் வரும், கர்த்தர் சொல்லுவார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி என்று சொல்லுவார். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் கேட்கிற கூட்டம். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம். யார் கூடயும் சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து சபை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சத்தியம், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் பைபிள் சொல்லுது. அது சில நேரங்கள்ல கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளலாம், மனைவி ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்காக பாவம் செய்ய முடியாது. அவளை என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. பொறுத்து கொள்ளலாம். அவங்க செய்யறத நம்ம அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல திட்டுறாங்க, அவமானமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, அதை பொறுத்துக்கலாம். ஆனால் பாவம் செய்ய முடியாது. ஆண்டவர் அங்கதான் வைராகியத்தை பாராட்டுறாரு. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? இன்னைக்கு நாம எந்த பட்சத்துல இருக்கிறோம்? புசிக்கவும் குடிக்கவும் விளையாடுற கூட்டத்தில் இருக்கிறோமா? அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஆனால் அது பார்ப்பதற்கு சந்தோஷமா இருக்கும், அந்த நேரத்துல களியாட்டம் போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்திருச்சவர்கள் வெட்டப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பட்சத்தில் இருக்கிறது ஒரே ஒரு கோத்திரம், சொற்ப கோத்திரம், லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் கடைசியில் கர்த்தரின் சுதந்திரமாய் மாறிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படிதான் கேட்கிறாரு. கர்த்தரின் பட்சத்தில் நிக்கிறோமா? கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டுறோமா? சத்தியத்துக்காக நிக்கிறோமா? இதை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி நிற்கிறவர்கள் சில காரியங்களை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். கர்த்தரின் பட்சத்தில் நிக்கிறோம் சொன்ன உடனே ஒரு கூட்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நாங்க ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறோம், எங்களுக்கு இது வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த மாதிரி இப்ப இருக்கிற இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் வேண்டாம், புசிக்கவும் குடிக்கவும் ஜாலியா இருக்கிறதெல்லாம் வேணாம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் செய்ய சொல்லி கர்த்தர் வேறொரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு முடிய போகிறோம். வாசிங்கள் 27வது வசனம், 32, 27 வாசிங்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொருவனும், வசனம் தெளிவா சொல்லுது, ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்க போறான். அந்த வேலை கொடுக்கும் போது நேரா போய் வேலை செய்யுங்கன்னு அவன் சொல்லல. புறப்படுங்க எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் வெட்டுங்க அப்படின்னு அவன் சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு செய்யுங்கன்றான். என்ன செய்யணும்? அவன் தன் தன் அறையை கட்டி கொண்டு. அறை என்பது எதை குறிக்கிறது? எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க போறாரு. ஒரு 11 கோத்திரம் சோரம் போச்சு, ஒரு கோத்திரம் தான் நிக்கிது.
ஒரு பெரிய கூட்டம் இந்த கடைசி காலத்துல சோர போயிடுச்சு. பணத்துக்கு பின்னாடி, உலகத்துக்கு பின்னாடி, பொருளாசைக்கு பின்னாடி ஓடி போச்சு. சரி, இப்ப நீங்க ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க, கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவன்னு ஒரு வைராக்கியம் வந்திருக்குது. நாங்க இனி ஆண்டவருக்காக நிக்க போறோம் அப்படிங்கறதான ஒரு வைராக்கியம் வந்திருக்கு உங்களுக்கு. நல்லது. ஆனால் அது ஒண்ணு மட்டும் குவாலிபிகேஷன் இல்ல. இது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை. இப்படி வரமில்ல, நம்ம கிட்ட என்ன தெரியுமா, இவ்வளவு பேருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. சிலர் சொல்லுவான் பாத்தீங்களா, பையன் வீட்டுல சொல்லுவான், என்னடா 35 மார்க் எடுத்துக்க, 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கிற, ஏன் இவ்வளவு கம்மி அப்படின்னா அவன் சொல்லுவான், எங்க கிளாஸ்ல எத்தனை பேர் ஃபெயில் தெரியுமா, எங்க கிளாஸ்ல எத்தனையோ பேர் ஃபெயில், நாங்க கொஞ்சம் பேர் தான் பாஸ். அவன் பாஸ் ஆனதுல அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. அவன் நல்ல மார்க் எடுக்கலன்னு அவனுக்கு எண்ணம் இல்ல, எப்படியோ பாஸ் பண்ணிட்டனா இல்லையா. இனி யாரோட என்ன கம்பேர் பண்ற, நல்ல மார்க் எடுத்தனோட கம்பேர் பண்ணாத, ஃபெயில் ஆனோட கம்பேர் பண்ணுங்கிறான். நம்ம பொதுவா யாரோட நம்மள கம்பேர் பண்ணணும், நல்ல மார்க் எடுத்தனோட தான் கம்பேர் பண்ணணும். யாரோட கம்பேர் பண்ண கூடாது, ஃபெயில் ஆனவங்க ஏன் கம்பேர் பண்ணணும். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், 50 எடுத்தா கூட என்ன சொல்லுவோம், பாரு அவன்லாம் 70 எடுக்கிறான் இல்லையா, அப்படிதானே சொல்றோம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றோம், 70 எடுத்தா என்ன சொல்றோம், அங்க பாரு 90 எடுத்திருக்கிறான். 90 எடுத்தா என்ன சொல்றோம், உன் கிளாஸ்ல 2 பேர் 95 எடுத்திருக்கிறாங்க, உன்னால முடியும் எடு. நம்ம எப்பவுமே கம்பேரிசன் யாரோட பண்ணுவோம், நம்மளோட மேல உள்ளவங்களோட. ஃபெயில் கூட்டத்திலேயே இந்த கூட்டத்துக்கு ஒரு பெருமை, அவனை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா மோசே சொல்றாரு, கர்த்தர் பட்சத்துல வந்துட்டப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ ஒப்பு கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால உன்னை அப்படியே நான் எடுத்து என்ன செய்ய விரும்பல, யூஸ் பண்ண விரும்பல. உனக்கும் சில கிரைட்டீரியா தேவைப்படுது. ராணுவத்துக்கு ஒப்பு கொடுத்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த 130 கோடி ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் உங்களை நீங்க ராணுவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, வாங்க வாங்க நம்ம எல்லாம் காஷ்மீர் பார்டருக்கு போய் சண்டை போடலாம்னு கூப்பிட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கொஞ்சம் பேரு இதுக்கு ரன்னிங் ரேஸ்க்கு போய் சேர்ந்த உடனே, நல்ல வேளை நீங்களா ரன்னிங் ரேஸ்க்கு வந்தீங்க, வாங்க வாங்க போய் ட்ராக்ல ஓடுங்கன்னு ஒலிம்பிக்ல அனுப்ப மாட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்களை ரெடி பண்ணுவாங்க, தயார் பண்ணி தான் அனுப்புவாங்க. மோசே பார்த்தாரு, ஓ ஒரு கூட்டம் வந்துருச்சு, லேவி கூட்டம், சூப்பர், கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவையா, நான் நிக்கிறோம். உடனே அவர் சொல்றாரு, சரி லேவியர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் பட்டயத்தைன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவனவன் தன் அறையை கட்டி கொண்டு, முதல்ல ஒன்ன கட்டு, ஸ்ட்ராங் பண்ணு. அறை கட்டி கொண்டுதல் என்றால் எபேசியர் 6:14 சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக. முதல்ல நீங்க சத்தியத்துல வளரணும். சத்தியம் இல்லாதவனுக்கு நீங்கள் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், சத்தியத்துல வளர்ந்துருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு நான் ரெடி. நாம் இங்க குற்றப்படுத்த வரவில்லை. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் எதுன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன்னா அந்த கடைசி காலத்துல இவனுக்கு சத்தியம் எதுன்னு தெரியல. அப்ப சத்தியம் எது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமெனால் உங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, அவனுக்கு சத்தியம் எதுன்னு தெரியல, உங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரியுது, ஆனா அரை கட்டினவர்கள் கட்டினவர்களா இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ you must be strong in your doctrines, you must be strong in your preaching. நீங்க எதுல பேசுறீங்களோ அதில் நீங்க உத்தரவாதியா இருக்கணும். ஆனா எது உண்மையான ஆராதனை தெரியுமா, உன்னை ஜீவாதார பலியாக கொடுக்கிற பாரு, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உன்னை நீ பலியாக்கணும், அதுக்கு பேர் தான் ஆராதனை. அதை சொல்லி அவனுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு சத்தியம் தெரியணுமே. நம்ம ஆட்கள் இன்னைக்கு அரைக்கட்சியை கட்டினவர்களாக இல்லை, கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறோம், வைராகியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்க இல்ல, சத்தியம் இல்லை. இங்க சத்தியத்துல அதனால திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம், இங்கே வசனம் இருக்கு, சத்தியம் இல்லை. சபையில வசனம் இருக்கு, வசனம் சொல்லி கொடுக்கறாங்க, கேட்கறீங்க, ஆனால் சத்தியத்திலே நடக்கிறீர்களா? வசனம் வேறு, சத்தியம் வேறு. வசனம் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் சத்தியத்துல நீங்க தான் நடக்க முடியும். அப்ப அந்த சத்தியத்துக்குள்ள நடக்கிறவங்களா இருக்கிறீங்களா, அதான் ஃபர்ஸ்ட். நீங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செய்வீங்கன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பெரியதான ஆவிக்குரிய போட்டு உங்களை புகழ்றாங்கன்றது முக்கியமே இல்ல, உங்க சபையில எவ்வளவு கூட்டம் இருக்குதுங்கிறது முக்கியமே கிடையாது, எத்தனை பேர் உங்களை புகழ்றான்றது முக்கியமே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீரா என்பதுதான் கேள்வி. ஆண்டவர் உங்களை பத்தி சாட்சி சொல்றாரா? ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்றாரு? அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரா?
தானியேலை பார்த்து சொல்றாரு, என் பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே, இதோ நீ அறிகிறதுக்கான காரியத்தை சொல்லுவதற்காக நான் வந்தேன். ஒரு சத்தியத்தை கேட்ட விளக்கி கொடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இப்ப சபைக்குள்ள எது வருது? கண்களின் இச்சை வருது. எது கண்களின் இச்சை? இங்க இருக்கிறத விட்டுட்டு அவன் ஒண்ணு பார்த்தா பாருங்க, எகிப்தில் இருக்கிற கும்மட்டிக்காய். அவன் சொன்னா பாருங்க, அங்க நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். மாம்சத்தின் இச்சை வந்துச்சு பாருங்க. அவன் ஒண்ணு சொன்னா பாருங்க, நான் கட்டிய மகா பாபிலோன். நேபுகாத்நேச்சார் 2 காரியம் கட்டினாரு, ஒன்னு சிலை, இன்னொன்னு பாபிலோன். ரெண்டுத்த பார்த்தா அவருக்கு பெருமை வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க எப்படி இருக்கணும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கேன். நான் பெருசா இருக்கணும், உலக பிரகாரமா பெருசா இருக்கணும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணா நான் இருந்துட்டு போறேன். இல்ல நான் சின்னதா இருக்கணும் பரலோகம் பண்ணா இருந்துட்டு போறேன். கிறிஸ்து நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உண்மையில் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப பேதுருடைய முதல் மீட்டிங்ல எத்தனை பேர் வந்து ரசிக்கப்பட்டாங்க? 3000. ரெண்டாவது மீட்டிங்ல எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க? 8000 பேர் வந்தாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் பெரிய சர்ச்சை கட்டிருக்க வேண்டிய ஆள் யாரு? ஏன் கட்டல? ஆண்டவர் தான் சொன்னாரு, உண்மையில் என் சபையை கட்டுவேன். வாக்குத்தத்தம் இருக்கு. சரி, பேதுரு கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகளை விட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து எங்க வச்சாங்க? பேதுருடைய பாதத்தை தான் வச்சாங்க. பணமும் இருந்துச்சு, அப்புறம் எல்லா காரியங்களும் இருக்கு, வாக்குத்தத்தமும் இருக்கு, 8000 விசுவாசியும் இருக்கு. ஆனா பேதுரு என்ன பண்ணல? பேதுருக்கு தெரியுது, ஆலயம் என்பது கட்டடம் அல்ல, ஆலயம் என்பது நீங்களும் நான். அது பேதுருக்கு தெரியுது. அப்ப ஆலயம் கட்டப்படாதா? ஆலயம் இல்ல, கட்டடம் தேவை. இவ்வளவு பேர் வரோம், ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. நான் ஆலயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கட்டடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆலயம் என்பது கட்டடமாய் மாறிவிட்டபடியினால இன்னைக்கு நாம எதை கான்சென்ட்ரேட் பண்ணல? ஆலயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல, கட்டடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலகம் என்பது கண்களின் இச்சை, உலகம் என்பது ஜீவனத்தின் பெருமை, உலகம் என்பது மாம்சத்தின் இச்சை. நான் என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறேன்? உன் அரைக்கச்சையை கட்டி கொண்டு வா. இருக்க கட்டு, சத்தியத்துல நில்லு. திரும்பியும் சொல்றேன், சபை இந்த மண்ணிலே அஸ்திவாரம் போட்டால் அது கட்டடம். சபை சத்தியத்துல அஸ்திவாரம் போட்டால் அது பரலோகத்தின் சபை. அதுதான் நீங்களும் நான். அரைக்கச்சையை கட்டு முதல்ல, சத்தியத்துல நில்லு. எது சத்தியம்னு புரியுங்க முதல்ல. நான் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன், நான் ஆவிக்குரியவன், எல்லாம் கரெக்ட் தான். பட் யூ மஸ்ட் நோ அபௌட் தி ட்ரூத். எது சத்தியம்? எதுவுமே எல்லாரும் சொல்றது சத்தியம் அல்ல. இன்னைக்கு அரைக்கச்சையை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, அரைக்கச்சையை கட்டினா மட்டும் போதாது, அதுல என்ன இருக்கணும்? அது அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அரைக்கச்சையை கட்டினவர்களாய். யாத்திரை 32:27, தன் பட்டயத்தை தன் அறையிலே. அப்ப அறையில கட்டுறதுல வெறும் அரை கச்சை மட்டும் கட்டினா பத்தாது, அதுக்குள்ள இன்னொன்னு சேர்த்து கட்டணும். எதை கட்டணும்? பட்டயத்தையும் கட்டணும். எது பட்டயம்? அதே எபேசியர் 6 என்ன சொல்லுது? 17வது வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். அப்ப சபையில அடுத்து இருக்க வேண்டியது என்னது? சத்தியத்துல வளர்ந்த சபை எதை பத்தி பேசணும்? ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை வச்சிருக்கணும். வசனத்தை எதுக்கு வச்சிருக்கணும்? இப்ப சபையில பட்டயம் இருக்கா? இருக்கு. வெட்டுமா? பட்டயம் வெட்டுமா? அவன் என்ன சொல்றான்? 27வது வசனம், யாத்திரை 32:27, ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவன் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டுன்னு அர்த்தம். வசனம் எதுக்காக? வசனம் தடவி கொடுக்கறதுக்கு இல்ல. பட்டயம் எதுக்கு? கத்தியில 2 கத்தி இருக்கு. ஒரு கத்தி வெற்ற கத்தி, இன்னொரு கத்தி மழுங்கின கத்தி. அது வெட்டாது. அது என்ன செய்யாது? வெட்டாது. வசனம் சொல்லுது, அது ஊனையும் அணுக்களையும் பிரிக்க கூடியதா இருக்கு. எப்படி பிரிக்கும்? எப்படி? நீங்க போய் பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஆபரேஷன் பண்றாங்க, அவங்க அப்படியே பாடிய ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் மேஜர் ஆபரேஷன், பைபாஸ் அப்படியே பண்ணுவாங்க. அப்படியே ஹார்ட்டை வெட்டி முந்தியெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் வந்துருக்குது. அப்படியே வெட்டுவாங்க. அந்த கத்தி என்ன செய்யும்? வெட்டும். சின்ன சதையை கூட வெட்டும். அப்ப அந்த கத்தி எப்படிப்பட்டதா இருக்கணும்? வசனம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். பட்டயம் வசனம் எப்படி இருக்கணும்? சத்தியம் இருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நிறைய பேர்கிட்ட அரைக்கச்சை நல்லா இருக்கு, சத்தியம் இருக்கு, ஆனா கத்தி ஷார்ப்பா இல்ல. பேசுறதுக்கு பயம்.
தப்புன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எலியா காலத்துல 3 வகையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களாம். ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பாகாலுடைய பலிபீடத்துல போய் சாப்பிடுறவன். அவன் போயிட்டான், அவனை விட்டுங்க. இன்னொருத்தன் இருக்கான் எலியா, இவன் யார் தெரியுமா? வெற்றவன். ஆகாவை பார்த்து சொல்லுவான், நீயே கலங்கடிக்கிற மனுஷன்பா. அவன் சொல்லுவான், எலியா சொல்லுவான், பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து கொன்று போடுங்க, வெட்டுங்க அவன் நம்பா. இது ஷார்ப்பு வசனம். மேல இந்த வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? மழை வரணும்னா வரும், மழை நில்லுனா நிக்கும், அக்கினி இறங்குனா இறங்கும். இதான் ஊழியக்கார வாயிலிருந்து வர வேண்டியதான பட்டயம். இன்னைக்கு பட்டயம் இருக்கு, ஆனா மங்கி போயிருக்கு. இப்ப பாருங்க, பேதுரு எந்திரிச்சு பேசினாரு, 3000 பேருக்கு பேசினாரு. பேசின வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த வசனம் என்ன பண்ணிருக்க? அவங்கள குத்தி இருக்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வசனம் என்னவா இருந்திருக்கு? ஷார்ப்பா இருந்திருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. அப்படின்னா குத்தி இருக்குன்னா வசனம் அப்ப எப்படி இருந்திருக்குது? குத்தப்பட்டவர்களாகி. அப்படித்தான் உங்களுடைய அரைக்கச்சையில் இருக்கிற வசனம் இருக்கணும். இன்னைக்கு என்ன கொடுமைனா, ஒரு கூட்டத்துக்கிட்ட சத்தியம் இல்லை, இன்னொரு கூட்டம் சத்தியம் இருக்கு, அரைக்கச்சை கட்டி இருக்கு, ஆனா என்ன இல்ல? வசனம் இல்ல. இன்னைக்கு பட்டயம் ஸ்ட்ராங்கா இல்ல, கூரா இல்ல. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா? 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது சொல்றாரு, 12வது வசனம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் 2 பக்கமும் ஷார்ப். அது என்னையும் குத்தம், அவனையும் குத்தம். 2 பக்கம் ஷார்ப்னா என்ன அர்த்தம்? வெற்றவனையே வெட்டும். அது அந்த அளவுக்கு அது சுய பரிசோதனை பண்ணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை அது சுய பரிசோதனை பண்ணும். அதே நேரத்துல எவனை நீங்க குத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவனையும் குத்தம். அப்படிப்பட்டதான ஒரு வசனம் பட்டயம் உங்ககிட்ட இருக்குதா? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா வெறும் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, சத்தியத்தை வச்சிட்டா மட்டும் பத்தாது. அந்த சத்தியத்திலிருந்து எடுத்து பேசணும். கொடுக்கப்படுகிற சத்தியத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? கான்பிடண்டா இருக்கணும். எனக்கு முதல் 14 வருஷம் எங்க சபையில ஒரு சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கரெக்டான சத்தியத்துல சொல்லி கொடுத்தாங்க. அந்த சத்தியத்தில் இன்னைய வரைக்கும் நிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒண்ணு மட்டும் ஆரம்பத்துல தான் தெரியும், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் சரி. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஓநாய்களுக்கு வாய்க்கு இரையாக்க மாட்டார். காரணம், உங்களோடு இருக்கிற மெய்ப்பன் அப்படிப்பட்டவர். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் உங்களை தப்பு வைக்கிற மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். பட்டயம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? நல்ல சத்தியத்தில் நின்று டெய்லி வசனத்தை வாசி ஆவியின் பட்டயத்தில் இருக்கும் போது பரிசுத்தாவில நிரம்பி பேசி பாருங்க. அது எவனையும் வெட்டும், எப்பேற்பட்டவனையும் வெட்டும். சும்மா உட்கார்ந்து கதை விடுறவன், பேசிக்கிட்டு இருக்கிறவன், கள்ளோபதேசக்காரன், சும்மா வசனத்தை புரட்டி பேசுறவன், எவனா கள்ள போதகர் எல்லா வயலையும் வெட்டும். நான் சொல்லுவேன், காரணம் ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் கையில் உள்ளது விசேஷித்த பட்டயம். அதைத்தான் மோசே சொல்றாரு, அரைக்கச்சு கட்டினா பத்தாது, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதாது, பட்டயத்தையும் கட்டு. ஆவியின் பட்டயத்தை கொண்டு வசனத்தின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் பேரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? வெட்ட வேண்டி இருக்கிறது. யார் யாரெல்லாம் வெட்டணும்? முதல்ல வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அடியிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளம் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் 3 பேரை வெட்ட சொல்றார். வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. சத்தியத்தை கட்டிட்டீங்க, பட்டயத்தையும் எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க எங்க போயிட்டு வரணும் தெரியுமா? வெட்டுறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வரணும்? ஒவ்வொருவனும் பாளையம் எங்கும், 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருத்தன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று. அப்போ பாளையம் என்பது தேவனுடையதான ஆலயம், தேவனுடையதான மந்தை இருக்கிற இடம், தேவ ஜனங்கள் இருக்கிற இடம். அப்ப நீ அரைக்கச்சையை கட்டி கொண்டு பட்டயத்தை எதுக்கு உன்னை கட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? முதல்ல நீ உள்ளும் புறமும் போய் முதல்ல என்ன செய்யணும்? அயலானை வெட்டணும், சிநேகிதனை வெட்டணும்,
முதல்ல என்ன செய்யணும்? சகோதரனை வெட்டணும். ஃபர்ஸ்ட் அங்க யார சொல்லியிருக்காரு பாருங்க, ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் உள்ளும் புறமும் போய். உள்ளும் புறமும்ன்றது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உள்ளே போனோம், அப்புறம் வெளியே வரும். நீங்க ஒரு அரைக்க சத்தியத்தை கட்டிக்கிட்டு அரைக்கச்சையில உங்களுடைய பட்டயத்தை வசனத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, வெற்றத்துக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உள்ள போனோம், அப்புறமா வெளியே வரும். அதுதாங்க உள்ளும் புறமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, இப்ப மேய்ச்சலை கண்டடையணும்னு சொல்றார் யோவான் 10ல் சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டணும். மேய்ச்சல் உள்ள இருக்குமா வெளியே இருக்குமா? ஒரு ஆட்டுக்கு மேய்ச்சல் வீட்டுக்குள்ள இருக்குமா வீட்டுக்கு வெளியே இருக்குமா? வெளியே இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வெளியே மேய்ச்சலை கண்டறியறதுல ஆசை. வெளியே ஊழியத்துக்கு போகணும், பயங்கரமா ஷைன் ஆகணும், பயங்கரமா ஆத்மா ரட்சிக்கப்படணும், நம்ம போய் நின்ன உடனே எல்லாம் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், நம்மள 4 பேர் புகழணும், எல்லாம் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 2வது தான் வெளியே, முதல்ல எங்க? உள்ள. அது அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியே ஆடுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க நிக்கணும்? உள்ள போய் பிராக்டிஸ் பண்ணணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். சத்தியம் இருக்கு, அரைக்கச்சை இருக்கு, வசனம் இருக்கு, நான் நல்ல பிரசங்கம் பண்ற டேலண்ட் இருக்கு, நல்ல பாடுற டேலண்ட் இருக்கு, மியூசிக் போடுற டேலண்ட் இருக்கு, எனக்கு ஞானமா பேசுறது இருக்குது, அப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் வெளியே. முதல்ல நீ என்ன செய்ய? உள்ள போ. உள்ள போ. முதல்ல போய் தேவ சமூகத்துல உட்காரு. உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், உங்ககிட்ட எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், எத்தனை பேர் உங்க டேலண்ட புகழ்ந்தாலும், அத்தனைக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதுதான் மூடி இருக்கிற அபிஷேகம் என்பது. அது தேவ சமூகத்துல வாங்கிக்கிட்டு வெளியே வரணும். பாருங்க, பார்வோன் யோசேப்பை செலக்ட் பண்ணிட்டார். யோசேப்பை பார்வோனுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ பார்வோன் யோசேப்பை தூக்கி 2வது இடத்துல உட்கார வச்சுட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்டிங் கொடுத்தாச்சு, யோசேப்புடைய வஸ்திரம் மாறிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா பார்வோன் சொன்னாரு, நான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்பா, ஆனா நான் கொடுத்தேங்கிறத இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நான் கொடுத்தது அரண்மனையில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனா நான் கொடுத்தேங்கிறத இந்த எகிப்து தேசம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை பேருக்கு தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற இந்த மோதிரத்தை நீ போட்டுக்கொள். இந்த முத்திரை மோதிரத்தை நீ போட்டுக்க. இத உன் கையில பாக்குறவன் அத்தனை பேரும் பார்வோனுடைய ஆளு, அத்தனை பேர் உனக்கு முன்பாக பணிவான். இதுதான் உங்கள் மேல் உள்ள அபிஷேகம். நீங்க என்னதான் டேலண்ட் உள்ளவங்களா, என்னதான் பைபிள் காலேஜ் முடிச்சு, இல்ல என்னதான் சாதகம் பண்ணி பாடி, இல்ல நீங்க என்னதான் பெரிய ஊழியக்காரர்கிட்ட 10 வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்தாலும், உங்க மேல மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அந்த அபிஷேகம் தான் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். இங்க எங்க ஃபெயிலியர் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில எங்க ஃபெயிலியர் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட், அதுக்குதான் ஜனங்க வர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க. நான் எப்பவும் சொல்வேன், இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிச்சது 2004ல். 2004ல் இந்த மினிஸ்ட்ரி நாங்க ஆரம்பிச்சோம். 2004ல இருந்து 2020 வரைக்கும் 16 வருஷம். அப்ப அந்த 16 வருஷம் பண்ண ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியம் இருந்தது, கர்த்தர் நடத்தினார். ஆனால் கர்த்தர் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாரோ அப்பொழுது கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்த தொடங்குவார். அன்னைக்கு பேசின பிரசங்கமோ இன்னைக்கு பேசுற பிரசங்கமோ ஒண்ணுதான். அந்த 16 வருஷமா பேசின பிரசங்கமோ இப்ப பேசுற பிரசங்கமோ ஒண்ணுதான், எந்த மாற்றமும் இல்லை. அவர் எப்பொழுது ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டும் என்று வச்சாரோ அப்போ ஒரு அபிஷேகம் ஒண்ணு மூடும். அந்த அபிஷேகத்துக்கு தான் ஜனங்கள் மரியாதை கொடுப்பார்களே ஒழிய உங்களுக்கு அல்ல. என்ன சிலர் சொல்லுவாங்க, ஓ உங்க பிரசங்கம் அப்படி இருந்துச்சு, உங்க பாட்டு இப்படி இருந்துச்சு. அப்ப தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நான் ஏற்கனவே இருந்த கழுதைதான் எனக்கு சந்து முனையில கட்டி போட்டிருந்தாங்க. அப்பவுமே நான் யாரும் ஏறாத கழுதைதான். எங்க ஓனர் என்ன நல்லத்தான் வச்சிருந்தாரு. ஆனா ஒரு வயலுக்கு என்ன தெரியாது. எப்ப இயேசு என் மேல ஏறணும்னு முடிவெடுத்தாரோ அன்னைக்கு அத்தனை வயலும் எனக்கு விரிக்க ஆரம்பிச்சான். இந்த விரிக்கிறது எதுவும் எனக்கு அல்ல, என் மேல் உட்கார்ந்து இருக்கிற இயேசுவுக்கு. அந்த அபிஷேகம் என்னை விட்டு இறங்குமானால் கழுதை காணாமல் போயிடும்.
இன்னைக்கு அதுதான் நீ உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்தது. நீ போய் உள்ள உட்காரணும். ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அவர் உனக்கு ஒரு முத்திரை மோதிரம் போட்டு அனுப்புவாரு. அவர் உன் மேல ஒரு வஸ்திரத்தை போட்டு அனுப்புவாரு. அவர் உன் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புவாரு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, இத்தனை வருஷம் நீங்க ஏன் கூட இருந்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எருசலேம்ல தங்கி இருங்க, உங்க மேல ஒரு அபிஷேகத்தை போட்டு நான் அனுப்புறேன். அன்னைக்கு உன் நிழலுக்கு கூட வல்லமை உண்டு. அன்னைக்கு நீ செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அந்த அபிஷேகம் அதே பேதுரு தான். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பேதுரு பயங்கரமா மாறிடல. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே யோவான் 10 வருஷம் பெரிய ஆளா மாறிடல. பரிசுத்த ஆவி வந்த உடனே 120 பேரு அப்படியே எல்லாரும் 8 அடியா வளரல. அதே மாதிரி தான், அப்படியே தான். ஆனா இப்ப என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு தான் மரியாதை. அது உன் கண்ணுக்கு தெரியாது, அவன் கண்ணுக்கு தெரியும். அவனுக்கு அந்த அபிஷேகம் எப்படி தெரியும் தெரியுமா? இவங்கிட்ட என்னமோ இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற அந்த பாட்டு அவன் இருதயத்தோட பேசும். உங்ககிட்ட நீ போடுற மியூசிக் அவன் இருதயத்தோட பேசும். நீ பேசுற வார்த்தை அவன் ஆத்மாவோட பேசும். அந்த அபிஷேகம் உன் மேல இல்லாட்டி நீ எதை விட நல்ல பாட்டு பாடினாலும் அவனுக்கு ரீச் ஆகாது. இதை விட நல்ல பிரசங்கம் பண்ணாலும் ரீச் ஆகாது. எத்தனை மணி நேரம் காத்திருந்து பிரசங்கம் எடுங்க, அதுல கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் அந்த பிரசங்கம் விருதா. நான் சொல்றேன், அதான் உண்மை. உள்ள போய் தேவ சமூகத்துல உட்காரணும். அப்பேற்பட்ட இயேசுவே அவர் எதுக்குமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அதிகாலை தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஏசாயா 50:4 சொல்லுது, காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல போய் உட்கார்ந்திருந்தார். உனக்கு அந்த ரூம்குள்ள கிடைக்கிற அபிஷேகம் இருக்கு பாரு, அங்க கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை கொண்டு போய் ஆசீர்வாதமாய் நிறுத்தும். அடுத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை உயர்த்துறது. ஆனா உங்க மேல ஒண்ணுமே இருக்காது, அப்படியேதான் இருப்பீங்க. ஆனா பாக்குறவனுக்கு மட்டும் நீங்க வேற மாதிரி தெரிவிங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவன் ஆத்மாவோட பேசும். நீங்க எதை கேட்கணும் தெரியுமா? எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். சத்தியத்தை நீங்கள் படிக்க வேண்டும், வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் சொல்றேன். அது நார்மலா இருக்கும். ஒரு இடத்துல கர்த்தர் மூடுவார், ஒரு இடத்துல உங்களை நடத்துவார், ஒரு இடத்துல உயர்த்துவார். அதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அது உங்க கையிலேயே இல்ல. எவ்வளவு டேலண்ட் வேணா உங்ககிட்ட இருக்கட்டும். நம்மளே சில நேரத்துல யோசிப்போம், அழகா பாட்டு எழுதுவாங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும், ஆனா ரீச்சா இருக்காது. கர்த்தர் என்ன பாப்பாருன்னா, இவன் உள்ள வந்தே உட்கார மாட்டான். இவன் என்ன ஆசைப்படுறான்? வெளியே மேட்ச்ல பாக்குறான், என் பாட்டை இத்தனை பேர் பார்க்கணும், இத்தனை பேர் கேட்கணும், என் மெசேஜை இத்தனை பேர் கேட்கணும், இவ்வளவு பேர் அதை பாராட்டணும், இப்படியே தான் நினைக்கிறான். இந்த வெளியே ஜெயிக்கிற ஃபார்முலா வேற எங்கேயும் இல்ல, அவன் வந்து உள்ள உட்காரத்துலதான் இருக்குது. மோசேயை பார்த்து சொன்னாரு, ஜனங்கள் உன்னை பார்த்து பயப்படணும். ஏன்னா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்? நியாயப்பிரமாணத்தை உன் கையில கொடுக்க போறேன். ஜனங்க அதுக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? மலைக்கு மேல வந்துரு. நான் மேல வர்றதுக்கும் கீழே இருக்கிறவங்க பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என் சமூகத்துக்கு வா, உன் மேல ஒரு மேகத்தை வந்து நிற்கும். அந்த மேகத்தை பார்க்கும்போது கீழே இருக்கிறவங்க பயப்படுவான். அன்னையில இருந்து மோசேக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுதான் கர்த்தர் ஒரு மேல் வைக்கிற அபிஷேகம். அதை மூடிட்டார்னா உங்க மேல் ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க அந்த 27வது யாத்திராகம் 27. ஒவ்வொருவனும் தன் பட்டயங்களை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய், அடுத்து மிக முக்கியமாக ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யாரை ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி, அப்படின்னா கவுண்டர் பண்ண, நீங்க யாரை கவுண்டர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்போம். இப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது யாரும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் அரைக்கட்சியை கட்டி ஒரு பட்டயத்தை கொடுத்து அபிஷேகத்துல நிரப்பினது எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது யார? உங்களுக்குள்ள இருக்கிற சகோதரனை. யார் சகோதரன்? சபைக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பான், ஆவிக்குரியவன் இருப்பான். இவனுக்கு முதல்ல சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. நான் எப்பவும் இப்போ கொஞ்ச நாளா சுவிசேஷகருடைய வேலை வெளியிருந்து உள்ள கொண்டு வருவது. ஆனா உள்ள இருக்கிற லேவியினுடைய வேலை என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. இதான் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெளியிருந்து எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் உள்ள இருந்து மேல வராங்கன்றது தான் முக்கியம். இயேசு கிட்ட எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லல பைபிள். அவர்கள் தம்மிடத்தில் வந்தவர்களில்
மார்க்கில் இருக்கும். அவர்கள் தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு. எவ்வளவு பேர் அவர்கிட்ட வந்தாங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு பேரு பரலோகத்துக்கு அங்கிருந்து வந்தாங்கன்றதுதான் முக்கியம். அப்போ முதல்ல நான் யாரை கொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா? முதல்ல நான் யார் ஆதாயம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? கொள்ளுதல்னா ஆதாயம். அதாவது அவனை ஆவிக்குரிய விதத்துல சொல்லணும்னா அவனுடைய உள்ளான மனுஷன் மரித்து அவனுடைய ஆவிக்குள்ள அவனை உயிர்ப்பிக்கணும். யாரை ஃபர்ஸ்ட் செய்யணும்? முதல்ல உன் சகோதரன். அவனுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, அவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு சபை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படி? ஆமா, ஏன் சபை ஒண்ணு அங்க இருந்தா அங்க இருக்கிற பிசாசு அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்துல இப்ப நல்லா பாருங்க, இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. அவர் சும்மா தான் அந்த கிராமத்துக்கு போறாரு. நேரா ஒருத்தன் ஓடி வந்தான், என்ன விரட்டவா வந்தீங்கன்னு கேட்டான். இவர் அதுக்கே போல, இவர் போனது அங்க போனாரு. போனோன்னு வந்து கேட்டான், என்ன விரட்டவா வந்தீங்க அப்படின்னு. இப்படி அடுத்து அவன் சொன்னான், என்ன விரட்டுங்க, ஆனா பாதாளத்துக்கு விரட்டிடாதீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சரி, என்ன விரட்டுங்க, இந்த பன்னி கூட்டத்துக்கு போறதுபடி விரட்டுங்க. அவன் போற முடிவு எடுத்துட்டான். ஏன்னா இவர் வந்துட்டாரு, இனி இந்த ஏரியால நான் இருக்க முடியாது. புரியுதா? என்ன நீங்க எங்கேயாவது அனுப்பி விடுங்க, பார்த்து நல்ல இடமா அனுப்பி விடுங்க. இப்போ ஒரு சபை ஒரு ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அங்க இருக்கிற பிசாசு இதைத்தான் சொல்லணும். சபை வந்துருச்சு, இனி என்னால இங்க இருக்க முடியாது. உன் அரை கச்சையை கட்டி கொண்டு உன் பட்டயம் ஸ்ட்ராங்கா இருந்து நீ உள்ளாக தேவ அபிஷேகத்தை பெற்றவனாய் வெளியே வந்தினா ஏரியா முதல்ல ரட்சிக்கப்படும். அங்க இருக்கிற பிசாசு தானா ஓடும். நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் நின்று உங்கள் அறையை கட்டிக்கொண்டு பட்டயத்தை உடையவர்களாகி உள்ளாக போய் தேவ ஆவியினுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தால் உங்களை கண்டு பிசாசு தான் பயப்பட வேண்டுமே ஒழிய நீங்கள் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தானே வந்து ஆண்டவன் மாறேன்னு கேட்கணும். சரி, இப்போ பவுல் எல்லாம் போறாங்க, பிசாசு என்ன பண்ணுச்சு? பவுல் எல்லாம் ஊழியக்காரங்க அப்போஸ்தலர்கள் போகும்போது, பர்னபாலாம் போகும்போது பிசாசு என்ன பண்ணுச்சு? ஓடி வந்து பின்னாடி சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். பவுல் பார்த்துட்டே இருக்கான், இது யாரு இது? போகும்போதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தான், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா. இப்ப பிசாசு எழுந்துச்சா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா? பின்னாடி வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. பிசாசு கிட்ட எதிர்த்தா நிக்க சொல்லியிருக்காரு, காம்ப்ரமைஸ் ஆக சொல்லுங்க. நம்ம கிட்ட பிசாசு பயந்து ஓடணுமே ஒழிய, யோசிச்சு பாருங்க, தலையே இல்லாத பிசாசு, தலை நசுக்கப்பட்ட பிசாசு இந்த ஆட்டம் ஆடுமானால் சர்வத்துக்கும் தலையாய் இருக்கிற என்னுடைய தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். நான் எந்த ஆட்டம் ஆடணும் இல்லையா? அவர் நாம எப்பேற்பட்ட நாமம். இன்னைக்கு நாம இங்க எங்க பிரச்சனை? சபை முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சத்தியத்துல நின்று முதல்ல ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்துங்க. சபையில ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தது போயிடுறேன். சபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்காரங்கிட்ட போய் நீங்க கத்துக்கோங்க. என்னங்க எங்களை போய் ஸ்கூல்காரங்கிட்ட கத்து சொல்றீங்க? ஆமா, ஸ்கூல்காரங்கிட்ட போய் கத்துக்கோங்க. ஸ்கூல்காரங்க கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, ஃபெயில் ஆகவே. ஆனா அவங்க நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இவ்வளவுதான் நாங்கள் பிள்ளைகளை கடினப்படுத்துகிறோம், ஆனால் எங்கள் நோக்கம் ஒன்று, எங்களுடைய ஸ்கூல்ல 100% பாஸ் ஆகும், ஃபெயில்னு ஒண்ணு வரக்கூடாது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் கீழே இறங்கி வரும் பொழுது என் பாளையம் எங்கும் 100% பாஸ். என் சர்ச்சில், என் ஊழியத்துல ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் வீட்டுல ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. இந்த வெறி உங்களுக்கு இருக்கணும். அதான் உங்கள் சகோதரனை ஜெயித்தல். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. இரண்டாவது, தன் சிநேகிதனை. இவன் எதிரி கிடையாது. இவன் யாரு கிடையாது? இவன் எதிரி கிடையாது, ஆனா சகோதரனும் கிடையாது. இவன் சில நேரத்தில் நம்மளை காட்டி கொடுக்குறான் கூட மாறிடுவான். யூதாஸ் வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிநேகிதனே. ஒரு நாள் கூட தான் இருந்தான், திடீர்னு ஆண்டவர் விட்டு வசனத்தை விட்டு போயிட்டான், கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். அல்லது இவன் நல்லவன் தான், ஆனா இன்னும் வசனத்துக்குள்ள வரல, சபைக்குள்ள வரல. ரெண்டாவது நம்ம யாரை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது? சிநேகிதனை ஜெயிக்க வேண்டியிருக்கு.
இவன் எதிரி கிடையாது. இப்போ யூதாஸ் வரும்போது ஆண்டவர் ஆண்டவர் அவனை கூப்பிடும்போது கூப்பிட்டாரு, சிநேகிதனே அப்படின்னாரு. மத்திய 26 இருக்குது, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ ரெண்டாவது நம்ம ஜெயிக்க வேண்டியது யார் தெரியுமா? நம்மை சுத்தி இருக்கிறவங்க, சிநேகிதர்கள். இவர்களை ஜெயிக்க வேண்டியது அவசியம். கடைசியாய் நாம் யாரை ஜெயிக்கணும் தெரியுமா? நம் அயலானை. அயலான்னா வெளியே இருக்கிறவன். இவன் நம்ம கூட சேர்ந்தவன் இல்லை, ஆனா இவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இவனையும் ஆதாயம் பண்ணணும், இவனையும் ஜெயிக்கணும். அன்னைக்கு எவ்வளவு பேர் அவங்க ஜெயிச்சாங்கன்னு பாருங்க. வாசிங்க 28ஆம் வசனம், யாத்திரை 32. அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர். இந்த 3000 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, சகோதரன், அயலான், சிநேகிதன் எல்லாரும் சேர்த்து எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க? அவங்க 3000 பேர் ஜெயிச்சாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். மோசே சொன்னபடி இங்கே அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஞானசானம். ஞானசானம் என்ன? பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன் உயிர்த்தெழுதல். ஞானசானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய அவ்வளவுதான் முடிஞ்சு. எழுப்புதல் எப்படி வரும்? அவ்வளவுதான். இதான எழுப்புதல். நீங்க எழுப்புதல் இதான சொல்றீங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டத. எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா? அங்க 3000 பேர் எப்படி ஜெயிச்சாங்களோ இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே அவர்கள் எப்படி ஜெயிக்கப்பட்டார்கள்? நீங்க இருக்க வசனம். முதலாவதாக கர்த்தர் பட்சத்தில் நின்றார்கள். இரண்டாவது சத்தியத்தை கட்டி கொண்டார்கள். மூணாவது வசனத்துல ஷார்ப்பா இருந்தார்கள். நாலாவது உள்ளே போய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள், உள்ளும் புறவுமாக. ஐந்தாவது தங்கள் சகோதரனையும் அயலானையும் சிநேகிதரையும் ஜெயித்தார்கள். இந்த 5 காரியத்தை செய்யும் பொழுது அதே ஒரே நாளில் அங்கே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள், இங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே பழைய மனுஷன் மரித்தான், இங்கே புது மனுஷன் உயிரோடு கூட எழுந்தான். இதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. அப்ப இந்த எழுப்புதல் வரணும்னா நீங்க இதை செஞ்சாதான் முடியும். எங்கே எழுப்புதல் வரும்? முதலில் நீ கர்த்தர் பட்சத்தில் நில். முதல்ல அவங்களை விட்டு வேறுபடு. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக் கொள். முதல்ல அவங்களை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் பட்சத்தில் நில்லுங்க. சத்தியம் என்கிற அறக்கட்சியை கட்டுங்க. வசனம் என்கிற பட்டயத்தை தொடுத்து கொள்ளுங்க. போய் தேவ சமூகத்துல உள்ளார உட்காருங்க. உட்கார்ந்துட்டு போய் உன் சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் சந்திங்க. 3000 பேரை கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. இதை விட்டுட்டு நீங்கள் இங்க ஒரு கூட்டம் இருக்கு, லேவி கூட்டம். லேவி கூட்டம் தவிர 11 கோத்திரம் இருக்கு யாத்திராகமத்துல. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? நம்ம வாசிச்சோமே யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல. அவங்க என்ன பண்ணாங்களா? 6வது வசனம், மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். எல்லா நாளும் ஏஞ்சாச்சு, சோதனை பண்ணியாச்சு, ஆராதனை பாட்டெல்லாம் பாடியாச்சு. அப்புறம் ஒரே டான்ஸ் தான், அப்புறம் ஒரே புகை தான், அப்புறம் ஒரே லைட்டு தான், அப்புறம் ஒரே விசில் தான், அப்புறம் ஒரே ஜாலி தான். இவன் மூலயமாலாம் எழுப்புதல் வராது. ஆனால் கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவன் தான் முடிவு பரியந்தம் லேவியனாக பரலோகம் வரைக்கும் கர்த்தர் லேவி கோத்திரத்தை கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இதில் நீங்கள் எந்த கோத்திரத்தில் இருக்கிறீர்கள், எதுல எழுப்புதல் கொண்டு வர கூட்டத்தில் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றத நீங்களே டிசைட் பண்ணி கொடுங்க. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும்? ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை தேடிக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலே ஆண்டவருக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய கூட்டத்தை பேழைக்குள்ள கொண்டு போகணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் நோவாவை கொண்டு பிரசங்கம் பண்ணினார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. வெறும் மிருகம் மட்டும் உள்ள போகணும்னு சொல்லி இருந்தா நோவா அந்த பிரசங்கத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஜோடு ஜோடாக அவைகள் பேழைக்கு உட்பட்டன. அதெல்லாம் கர்த்தரே கொண்டாந்துட்டார். ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தார். நோவா நீ பேசு, கேட்டு வரவன உள்ள சேர்த்துக்கோ. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறார். சில கூட்டம் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் இருக்கு. இவங்களும் சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. இவங்களும் அதிகாலை எழுந்திரிச்சு சோத்திர பலியெல்லாம் செலுத்துவாங்க. பார்க்கறதுக்கு கிறிஸ்தவங்க மாதிரி இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இது புசித்து குடித்து விளையாடுகிற கூட்டம். இது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டம். அங்க தலையை காட்டும், இங்க வாழை காட்டும். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற கூட்டம்.
எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிற கூட்டம். ஆனா எலியாவால எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. தானியேலால எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. எலிசாவால ராஜாக்களோட கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. இயேசு கிறிஸ்துவால பரிசேயரோடும் ஏரோதோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. யோவாஸ்நானகனால ஏரோதியாலோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அப்போஸ்தலர்களால அங்க இருக்கிற ராஜாக்களோட கூட அப்போஸ்தலர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அப்படி போக முடியாம நீ தனித்திருக்கிற கூட்டமா இருந்தா மட்டும்தான் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எல்லாரோடையும் நான் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் ஊழியத்தை ஓட்டிடுவேன்னா நீ 10-11 உன்னை வச்செல்லாம் எழுப்புதல் வராது. நீ வேணா சும்மா சொல்லிக்கலாம், எங்க ஏரியாலே நான் பெரிய ஆளு, எங்க ஏரியாலே நான் பெரிய விசுவாசி, எங்க ஏரியால நான் பெரிய பணக்காரரு, என் ஏரியால நான் பெரிய ஊழியக்காரரு, அவ்வளவுதான். உன்னெல்லாம் ஆண்டவர் கூரையை கூட தாண்ட விட மாட்டார். எப்ப நீ வைராகியமா கர்த்தருக்கு வெளியே வரியோ, சில நேரத்தில் நீ வனாந்தரத்துல ஓட வேண்டி வரும், சில நேரத்தில் சிங்கக்கவி கூட போக வேண்டி வரும். ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உன் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை என் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? தைரியமா வாங்க கர்த்தர் பட்சத்தில். அன்னைக்கு லேவி கோத்திரம் வந்தாமா நீங்க வாங்க. உங்களை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க நம்புற மனுஷனுக்கு இல்ல. நீ யார அதிகமா நம்புறியோ அவனுக்கு இல்ல. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. ஒப்பு கொடுக்க உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக மக்கள் நன்றி. அப்பா, நீர் எப்படி ஆகிலும் நீர் கட்டி கொண்டிருக்கிற வேலைக்கு வாசஸ்தலத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உமக்கென்று வைராகியமாய் நிற்கக்கூடியதாக ஒரு பெரிய லேவி கோத்திரத்தை எதிர்பார்க்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கோத்திரத்தில் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க, அறையை கட்டிக்கொண்டு ஓட, எங்கள் அறையிலே பட்டயத்தை வைத்துக் கொள்ள, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய கர்த்தர் கிருபை பாராட்டுவீரா. சில நேரங்களிலே எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லும் போது நாங்கள் பகையாளிகளாய் மாறுகிறோம். நாங்கள் எங்கள் சிநேகிதர்களுக்கு சொல்லும் போது பகையாளிகளாய் மாறுகிறோம். எங்கள் அயலானுக்கு சொல்லும் போது நாங்கள் பகையாளிகளாய் மாறுகிறோம். சத்தியத்தை அறிவிக்கிறதுனால் நான் சத்ருவாய் மாறுகிறோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர். முடிவு வரை அந்த நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கடைசி காலத்துல உமக்கென்ற எழுப்புதலுக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை நீர் உருவாக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுத்துகிற கூட்டத்தை உருவாக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.